3 கோடி ரூபாய் கடன் இருந்ததுங்க. என்னோட மனைவியோட மாங்கல்யத்தை கொண்டு போய் அடகு வைக்கும்போது நான் ரொம்ப அழுதுருக்கேன். நான் இவர்களை நான் நடுரோட்டில் நிறுத்திட்டேன் என்ற வேதனை எனக்குள்ளே இருந்தது. திருமணம் குடும்பத்தை எதிர்த்து பண்ணிக்கிட்டேன். அதனால் குடும்பத்தோட சப்போர்ட் ஃபுல்லாக எனக்கு கட்டாயிருச்சு. என்னோடய வாழ்க்கை ஆரம்பம் திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஆரம்பித்தேன். கேஷியர்னு கூப்பிட்டாங்க. அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் என்னை டேபிள் துடைக்க வச்சாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய சாம்ராஜ்யம் அப்படியே சரிய ஆரம்பிக்குது. பெரிய கடன் வந்துருச்சுங்க. என்னோடய வீட்டுக்கு ஜப்தி நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் கலங்கி நிற்குது. அதை தாண்டி நான் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த நண்பர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினச்ச நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு அவங்க கொடுத்த சின்ன சின்ன கடனுக்காக இந்த பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கிற டைனிங் டேபிள், ஷோபா, என்னோட குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்களுக்காக ஒரு பெரிய மீன் தொட்டி வாங்கி வச்சு அதில் மீன் வளர்த்துருந்தாங்க. அந்த மீன் தொட்டியிலேருந்து அந்த மீன்களை எல்லாம் கொட்டிட்டு அந்த மீன் எல்லாம் துள்ளுதுங்க. அப்படியே அந்த மீன் தொட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்காக நான் கிரெடிட் கார்டுலையும் ஹோட்டல்ஸ்க்கும் அவங்களுக்காக நான் செலவு பண்ணது எத்தனையோ லட்சங்களை கூட தாண்டி இருக்கலாம். அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செலவு ஆயிரங்களுக்காக என்னோடய வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் அவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வீடு பார்த்திங்கன்னா வெறும் தரையாக இருக்குங்க. ஒரு பக்கம் ஜப்தி நோட்டீஸ் வந்துருச்சுங்க. அப்போது என்னோட போராட்டம் பெரிய அளவில் இருந்தது. மனப்போராட்டம் எப்படி இருந்ததுன்னா, நம்ம பண்ண ஒரு சிறிய தவறால், இது சிறிய தவறாக பெரிய தவறான அந்த நேரத்தில் எனக்கு தெரியல. பணம் இருக்கும்போது அது எனக்கு சிறிய தவறாக தெரிஞ்சுதுங்க. என்ன அந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்கலங்கி நின்னேன். என்னால் உருவான குழந்தைகள் இன்றைக்கி அவர்களை உருவாக்க தெரியாமல் என் கையில் பணம் கிடைச்சும் நான் இவர்களை நான் நடுரோட்டில் நிறுத்திட்டேன் என்ற வேதனை எனக்குள்ளே இருந்தது. பட் இது என்ன ஆகுதுன்னாங்க, ஏதோ ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதும் நடக்கும் இல்லையா? அப்படி ஒரு நல்லவர் தான் அந்த வங்கியில் இருந்துங்க எனக்கு உதவி பண்ணுறாருங்க. என்ன உதவி பண்ணுறாருன்னா, அவங்கக்கிட்ட பேசி ஒரு சேர்மன் லெவலில் பேசி நான் அந்த கடனுக்கு ஒரு வருடம் நான் தவணை வாங்குறேங்க. அந்த ஒரு வருட காலம் என்பது என்னென்னா எனக்கு ஒரு மூச்சு விடுறதுக்கு உண்டான இடம். ஆனால் நான் வாங்கிய கடன் ரொம்ப பெருசுங்க. கோடிகளில் இருக்குங்க நான் வாங்கிய கடனுங்க. அதாவது கடனுன்னா வங்கி மட்டும் கிடையாதுங்க, சீட்டுங்க, ஸ்ரீராம் சீட்டு, மார்கதர்ஷி சீட்டு, இந்த மாதிரி நிறைய இடத்துலங்க, ப்ரைவேட் ஃபைனான்ஸுங்க, பேங்க்குங்க, இந்த மாதிரி எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அது 3 கோடியை எட்டுருச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா 1988லேருந்து பார்த்தீங்கன்னா 1998க்குள்ளே எனக்கு இவ்வளோ பெரிய கடன் உருவாயிடுச்சு. இன்றைக்கி அந்த கோடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 கோடிகளை தாண்ட அளவுக்கு உண்டான பணம்ங்க. பட் அவ்வளோ பெரிய கடனை சுமக்கிற சக்தி எனக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா நான் தான் முதல் வியாபாரத்தை ஆரம்பிக்கிற அந்த குடும்பத்தில் இருந்துங்க. எனக்கு பேக் சப்போர்ட் யாரும் கிடையாதுங்க. இப்போ இந்த கடனை முழுக்கும் நான் அடைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கேங்க. அப்போ அந்த வங்கி அதிகாரிகிட்ட நான் பேசுகிறேங்க. அவர்கள் எனக்கு 1 வருடம் நேரம் கொடுக்குறாங்க. அந்த 1 வருட நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு மூச்சு விடுறதுக்கு உண்டான நேரம் தாங்க. அப்போ தாங்க நான் எப்போ இந்த பிஸ்னஸை என்னோடய பிஸ்னஸ் நான் தொடங்க இடம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் புரசவாக்கத்தில் புவனேஸ்வரி தேட்டர் எதிரில் தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோடுக்குள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் தான் பெருசாக இருக்கோங்க. புவனேஸ்வரி தேட்டர் தான் எங்களோட குடோனாகவே இருந்ததுங்க. நாங்கள் அமிர்தாஞ்சனோட ஹோல் சென்னையோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவங்க.